இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். பாருங்க, வாக்குத்தத்தம் எல்லாமே கர்த்தர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அந்த வாக்கை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். இன்றைக்கு ஒரு மனுஷன் உங்ககிட்ட ஒரு வாக்கு பண்ணலாம், ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம், ஆனா அதை நிறைவேற்ற அவங்களால நிச்சயமாக கூடாது. ஒருவேளை நிறைவேற்றினாலும் அவங்களால அதை பூரணமாக செய்ய முடியாது. ஆனால் அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை நடத்துவேன் என்று பல காரியங்களை ஆண்டவங்களோட பேசினால் அது நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அது அந்நிய கண்கள் அல்ல, அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் உங்க கண்ணாலேயே உங்க கைகளினாலேயே அதை செய்து முடித்து நீங்கள் பார்த்து மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். பாருங்க, போன வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணினார். அது அதிசயமாக கர்த்தர் அந்த காரியங்களை செய்ததை உணர முடிந்தது. இந்த வருடமும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பாருங்க, ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, இவ்வளவு அழகா ஒரு பிள்ளைக்கு தகப்பன் கற்றுக் கொடுக்கிறது போல, நான் தான் உன் தேவனாகி கர்த்தர், நான் என்ன சொல்றேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படி அவர் சொல்லல, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா அவர் ப்ராமிஸ் பண்றாரு. பாருங்க, மனுஷங்க சொல்லுவாங்க, நான் கூட தான் இருக்கிறேன், போ நான் பாத்துக்கிறேன், நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், நான் கூட தானே இருக்கிறேன். ஆனா அவர் அப்படி இல்லை, நான் உன் வலது கையை பிடிச்சிட்டு தான் சொல்றேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. பாருங்க, அவர் நம்மளை பிடித்து கொண்டுதான் சொல்லுகிறார், பாரு உனக்கு நான் துணை நிற்கிறேன். எவ்வளவு அழகா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு சில காரியத்துல எனக்கு ஒரு துணை தேவைப்படுது, எனக்கு ஒரு யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்துல யாருமே உங்களுக்கு துணையாக நின்று ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியும். உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் டிராவல் பண்ண முடியும். பாருங்க, பிள்ளைகள் எடுத்துட்டா அவங்களுக்குன்னு ஒரு வயசு வரும்போது அவங்க நம்மளை விட்டு பிரிந்து போக தான் போறாங்க. பாருங்க, மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பாருங்க 2 பேரும் ஒருமித்து அவர்கள் டிராவல் பண்ணி மறிப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஆண்டவருக்கு சித்தமான நாட்கள்ல மனைவியோ கணவர் என்ன செய்வாங்க, மரித்து போகும்போது ஒண்ணு கணவர் தனியாகவோ மனைவி தனியாகவோ இருக்கணும். பாருங்க, இந்த காலகட்டத்துல நான் அநேக பேரை பார்க்கிறேன், சொந்த பிள்ளைகள் இருந்தும் கைவிட்டு போகிற நிலைமை. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. அப்போ நம்மை உண்டாக்கின, நம்மை தாயின் கருவிலை தெரிந்தெடுத்த, நம்மளை அழைத்த, நம்மளை அபிஷேகம் பண்ணின நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாளராக, நான் துணை நிற்கிறேன். பாருங்க, அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பக்கத்திலே நான் துணையாக இருக்கிறதை பார்க்கிறேன். தாவீதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நிச்சயம், நான் எங்கே போனாலும் தனித்து போவதில்லை. பாருங்க, கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சதன், அவனை மேற்கொள்ள, அவனை வீழ்த்தி போடுவதற்கு இஸ்ரவேல் இராணுவத்தாலே முடியவில்லை. ஒரு பெரிய ஒரு இராணுவம், ஒரு ஆர்மியாலே முடியவில்லை. பாருங்க, ஆர்மி என்றால் அவர்கள் பல கூட்டமாய் சேர்ந்திருக்கிறவர்கள், பல பேர் இணைந்திருக்கிறவர்கள். பாருங்க, அவங்களாலே முடியல. எத்தனை பேர் துணை நிற்பாங்க, அவங்களாலே முடியல. ஆனால் சிங்கிள், ஒரு தனி மனிதன் தாவீது, எப்படி அந்த தைரியம் வந்தது? தேவன் கூட இருக்கிறார். என்னுடைய தேவனை குறித்து, என்னுடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து அவருக்கு வல்லமை இல்லை, அவரால் ஒன்று முடியாது என்று சொல்லுகிற இந்த பெலிஸ்தன் யார், இந்த பெலிஸ்தன் யார் என்று சொல்லி தைரியமாக தாவீது யுத்த களத்துல இறங்கினது காரணம் என்ன தெரியுமா? அந்த பெலிஸ்தனை மேற்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று எனக்கு துணை நிற்கிற தேவனாகி கர்த்தர் மேலே அவன் விசுவாசம் உள்ளவனாய்
அவனுக்கு தைரியம் உள்ளவனாய் இருந்தான். பாருங்க, தாவீது அதனாலதான் அடிக்கடி சொல்லுவார், நான் என் தேவனாகி கர்த்தருக்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்கிறேன், நான் என் தேவனாகி கர்த்தருக்குள் நான் என்னை தைரியப்படுத்திக் கொள்கிறேன். சோர்ந்து போகும்போது, தனித்து நிற்கும் போது, யாருமே துணை இல்லாத போது நமக்கு ஒரு தைரியம் யார் தெரியுமா? நம்மளை போய் தைரியப்படுத்துகிற இடம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகம். நம்முடைய இருதயத்துல கை வைத்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவனாகி கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், சேனைகளின் கர்த்தரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று என் ஆத்துமாவோட நம்ம தைரியப்படுத்த நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலன் உண்டாகும். அதனாலதான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? துணை செய்வார், உங்கள் பலவீனங்களில் துணை செய்வார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் துணை செய்கிறவர், அவர் நல்ல ஒரு துணையாளர். பாருங்க, நம்ம பலவீனப்படுகிறோம், நம் பாவத்தில் ஒரு ஒரு காரியத்துல நம்ம பலவீனப்பட்டிருக்கிறோம், நம்மளால இதை மேற்கொள்ள முடியல, இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியல. அந்தபடி ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிறவர். பாருங்க, நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு துணை செய்ய போகிறார். அதே ஏசாயா 41வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. பாருங்க, நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஏன்? பாருங்க, நம்மளை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து எடுத்தவர், நம்மளை ஏதோ ஒரு சொகுசா, நம்மளை ரொம்ப நல்லவங்களா பரிசுத்தவான்களா அப்படி பார்த்து நம்மளை அழைக்கல. புழுதியில, எளிமையா, குப்பையில இருந்த நம்மளை, கடையாந்திரங்களை யாருமே அறியாத போது, வனாந்திரத்துல இருந்த போது, அழுகையில இருந்த போது, கண்ணீர்ல இருந்த போது கர்த்தர் நம்மளை அழைத்தார், நம்மளை தெரிந்து கொண்டார். நான் உன் கண்ணீரை ஆற்றுவேன், கண்ணீரை துடைப்பேன், கூட வருவேன், நடத்துவேன் என்று சொல்லி ஒரு தாயை போல, தகப்பனை போல நமக்கு அரணாயிருந்தவர் அவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ ஏன் பயப்படணும்? ஏன் சோர்ந்து போனோம்? உங்களுக்கு துணையாக நிற்பார், உங்களுக்கு துணை செய்வார். சத்ரு எவ்வளோ பெரிய ஆயுதத்தை கொண்டு, எவ்வளோ பெரிய போராட்டங்களை கொண்டு, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நான் இதிலிருந்து ஜெயிப்பேன். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் என் வலது கையை பிடித்து விட்டார், அதனாலதான் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் என்கிற ஒரு விசுவாசம், நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துட்டா நீங்க நிச்சயமா எந்த சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள ஆவியானவர் பலன் தருவார். நம்முடைய பலத்தினால் 0% கூட நம்மளால முடியாது, நம்முடைய சுயத்தினால் ஒரு 0% கூட முடியாதுங்க. நம்ம இதை செஞ்சிடலாம், மேற்கொண்டலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் கூட இருக்கணும். பவுல் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் பாருங்க, 10வது வசனத்துல, பவுல் கொரிந்து பட்டணத்துல இருக்கும்போது அங்குள்ள ஜனங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய பாரம். அதனாலதான் பவுலை தட்டி எழுப்பி பவுலை குறித்து பாருங்க, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, 9வது வசனம், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாகிறாதே, ஏன்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இயேசு சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தைரியமாய் பேசு, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பாருங்க, தேவனாகி கர்த்தர் உங்களை பார்த்து இந்த வருடத்திலே சொல்லுகிறார், உனக்கு தீங்கு செய்யும்படி எந்த ஒரு மனிதனும் உண்மையில கை போட முடியாது. உனக்கு தீங்கு செய்யும்படி எந்த ஒரு சத்துருவின் வல்லமைகளும் நம்ம கை போட முடியாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என்மேல் இருக்கிறது, அவருடைய வல்லமை என்மேல் இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய நடத்துதல் எனக்கு இருக்கிறது. நான் எதற்கு பயப்பட வேண்டும்? சத்துருவே, நான் இன்றும் சொல்லுவேன், நான் இனியும் சொல்லுவேன், நான் கர்த்தருக்குள்ளே நம்பிக்கையா இருப்பேன், என் தேவனாகி கர்த்தருக்குள்ளே நான் என்னை திடப்படுத்திக் கொள்ளுவேன். என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்து போனேன் என்று நீ சந்தோஷப்படாதே. என் தேவன் என்னை இருளில் அல்ல
வெளிச்சத்துல கொண்டு வருவார். சத்துருவே என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் மீண்டும் எழுந்திருப்பேன். என் தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரனை வெளிச்சத்தில் பாருங்க, சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கும் போது பாருங்க, இருளும் வெளிச்சமாகும். அவர் இருளை அகற்றும் துணையாளர். பாருங்க, அவர் வெளிச்சத்தின் தேவன், அவர் வெளிச்சத்தின் கர்த்தர். அவரை ஏற்றுக்கொண்டா அவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருப்பார். அவர் போகிற இடமெல்லாம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? துணையாளர் உங்க கூட இருக்கும்போது என்ன நடக்கும்? எப்படி ஒரு தகப்பன் ஒரு இருட்டுல பிள்ளை பயப்படுது, அப்போ ஒரு டார்ச் லைட் எடுக்கும்போது பிள்ளைக்கு சந்தோஷம் ஆயிரும். ஓ, அப்பா வெளிச்சத்தை காட்டுறாரு, இந்த இடத்துல எல்லாம் கோணலும் செவையுமா, கோணலா இருக்குது, இந்த இடத்துல செவையான பாதை இருக்குது, இப்படி போவோம் அப்படி போவோம்னு சொல்லி அவங்க பார்வை அடைவாங்க. பாருங்க, வெளிச்சம் வந்த உடனே பார்வை வந்துடும். இன்னைக்கு இருள்ல இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வெளிச்சங்க. அவர் ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இருளை நீங்கள் பார்க்கலாம். எது உங்களை இருளாக்கி வைத்திருக்கிறது, அந்த வெளிச்சம் வரும்போது அந்த இருள் மறைத்து வைத்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியப்படும். உங்களுக்கு தெரியும், அட இதெல்லாம் இனி இருளில் வைத்திருக்கிறதே. ஒரு பையன் சமீபத்துல என்னோட பகிர்ந்து கொண்டான். பாருங்க, அந்த 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 பையன் காலேஜ் படிக்கிற பையன், அவங்களுடைய சர்க்கிள் எப்படி இருக்கு அப்படின்னா, கேம் விளையாடலை அப்படின்னா, ஒரு கேம் விளையாடலை அப்படின்னா அவங்களுக்குள்ள நீ எல்லாம் என்ன ஒரு பையன், என்ன உலகத்துல இருக்கிற பாருங்க. அதை சொன்ன உடனே தம்பி உடனே கேம் விளையாட ஆரம்பிப்பாங்களாம். பாருங்க, அப்ப எப்படிப்பட்ட ஒரு உலகம். அந்த கேம் விளையாண்டே திருமணம் வரைக்கும் போகுமா. அப்போ எந்த மாதிரி அந்த பிசாசு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் பாருங்க. நீங்க இருளில் இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை இருள் தான். இன்றைக்கு வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அன்றைக்கு இருளின் மறைத்து வைத்திருக்கிற இருளின் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படும். அன்றைக்கு நீங்க தைரியமாக அதை உதறி தள்ளிவிட்டு துணையாளர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், துணை நின்று நடத்துவார். ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, துணையாளரே துணையாளரே உன் சிறகின் நிழலிலே நான் களி கூறுவேன் என்று. பாருங்க, அவருடைய நிழலில் நம்ம களி கூர்ந்து மகிழவுடைய பிள்ளைகள் தான் நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்ம எதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் நம்மை மேற்கொள்ள அல்ல, சத்துரு நம்மை மேற்கொள்ள அல்ல, நாம் மனிதர்களை மேற்கொள்ள, நாம் சத்துருக்களை மேற்கொள்ள, நாம் சத்ருவின் கிரியைகளை மிதிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதை அறிய விடாதபடி இருளிலே வைத்துக் கொண்டிருக்கிற பிசாசின் மறைவிடங்களை அழிக்கும்படி இன்றைக்கு நம்ம எழும்புவோமா? கர்த்தர் நம்மை எழுப்புவார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? பாருங்க, உன் தேவனாகி கர்த்தராகி நான் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், பயப்படாத, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி